என்னை தேடி வந்தபொழுது அவன் சரணத்தை பிடிச்சிக்காமல் விரட்டி அடிச்சேனே. பணப்புட்டி எடுத்துன்னு நாய் மாதிரி அலைஞ்சேனே, ஊர் ஊரா அலைஞ்சேனே, அரண்மனையா அலைஞ்சேனே. அடியார்க்கும் அடியாராக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு பிரபோங்கிற இத்தனை மகாத்மாக்கள் தாசிய பக்தியை பிரார்த்தனை பண்ணும்பொழுது எதை இழந்தாலும் சம்பாதிச்சிட முடியும், ஆயுசை தவிர. எல்லாருக்கும் ஆசையா தான் இருக்கு நித்திய யௌவனேன்னு ஊதுகாடு வெங்கடகவி சுவாமியை வர்ணிச்சா மாதிரி. மோசகோதெனல்லோ நானோ மோசகோதெனல் நம் வாசல்ல வந்து கதர்றார் தாசன். கோடி ரூபாய் இழந்தா திருப்பி சம்பாதிச்சு விடலாம். யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டா மோசம் போயிட்டோங்கிறோம், அதை கூட சம்பாதிச்சு விடலாம். நான் எப்பேற்பட்ட மோசம். ஸ்ரீயப்பதி ஸ்ரீனிவாசன் என்னை தேடி வந்தபொழுது அவன் சரணத்தை பிடிச்சிக்காமல் விரட்டி அடிச்சேனே. அதே பிரபு தன்னை தேடி வந்த பொழுது எவ்வளவு உபச்சாரம் பண்ணியிருக்கா இந்த லக்ஷ்மி பாய். நாம் மோசம் இன்னி கொண்டு போகல. ಯೌವನ ತಲ್ಲಿ ಶೇಷಶಯನನಿಗೆ ಸೇವಕನಾಗದೆ ವಾಸುದೇವನಿಗೆ ದಾಸನಾಗದೆ ಮೋಸಗೋದನಲ್ಲೋ. பணப்புட்டி எடுத்துன்னு நாய் மாதிரி அலைஞ்சேனே, ஊர் ஊரா அலைஞ்சேனே, அரண்மனையா அலைஞ்சேனே. அந்த பிரபுவுக்கு ஒரு நாள் சேவை பண்ணிருப்பேனா, ஒரு நாள் சாலக்கிராம பூஜை பண்ணிருப்பேனா. ஆத்து வாசல்ல பூத்திருக்கிற பூவை எடுத்து அவன் சரணத்தில் வச்சிருப்பேனா ஒரு நாளைக்கு. சேஷசயனிக்கே சேவகனாகதே. எத்தனை மகாத்மாக்கள்லாம் கெஞ்சரா எனக்கு தாசிய பக்தியை கொடு, தாசிய பக்தியை கொடு. இன்னும் சொல்ல போனா குலசேகர ஆழ்வார் முதலிய மகாத்மாக்கள் சொல்றா, உன்னுடைய தாசிய பக்தி கூட எனக்கு வேண்டாம். அகமகரே தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயா. அடியார்க்கும் 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 தொத்பிருத்திய பிருத்திய பரிஜாரக பிருத்திய 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 இதி மாம் ஸ்மர லோகநாதான்னார் குலசேகர ஆழ்வார். விருத்ராசுரன் சொல்றான், அகமகரே தவ பாதைக மூல தாசானுதாசா பவிதாஸ். அடியார்க்கும் அடியானாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு பிரபோங்கிற. குலசேகராழ்வாரோ முகுந்தமாலையில 7 தாச பரம்பரை சொல்றார். இத்தனை மகாத்மாக்கள் தாசிய பக்தியை பிரார்த்தனை பண்ணும்பொழுது ஒரு நாள் சுவாமி புறப்பாடு பண்ணும்பொழுது அந்த ஆலவட்ட கைங்கரி ஒரு நாளைக்கு விசிறி போட்டிருப்பேனா, ஒரு நாளைக்கு கொடை பிடிச்சிருப்பேனா, ஒரு நாளைக்கு 2 பழத்தை நிவேதனம் பண்ணிருப்பேனா. ಶೇಷಶಯನನಿಗೆ ಸೇವಕನಾಗದೆ ವಾಸುದೇವನಿಗೆ ದಾಸನಾಗದೆ ಮೋಸಗೋದೆನಲ್ಲೋ. இது மாதிரி என் ஆயுச கொஞ்சம் லஜ்ஜய பிட்டுனா. இந்த தெருக்கோடியிலேயே ஒரு பஜனை மண்டபம் இருக்கு. எங்க அப்பா தான் கட்டி, எங்க அப்பா தாத்தா எல்லாம் கட்டி வச்ச ஒரு பஜனை மண்டபம். எங்க பெரியவா எல்லாரும் பஜனை பண்ணிருக்கா. வெட்கத்தை விட்டுடு ராத்திரி முழுக்க பஜனை பண்ணிருக்கா. இன்னைக்கும் அந்த பஜனை மண்டபத்தில் பஜனை நடந்துட்டு இருக்கு. நான் அந்த வழியா தான் போவேன். நகைப்புட்டி எடுத்துட்டு, காலில் கஜ்ஜையை கட்டிண்டு, கையில் தம்புராவை மீட்டிண்டு, சிப்ளாக்கட்டையை வச்சுண்டு, ஜால்ராவை வச்சுண்டு, பாகவதாலாம் விசர்ஜ லஜ்ஜாம் யோதிதேன்னு வெட்கத்தை விட்டு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நான் பார்ப்பேன். இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவன் பண்ற காரியம்னா. வேற ஒன்றும் கமிட்மெண்ட்டே கிடையாது லைஃப்ல. ஏதோ போன இடத்துல சாப்பாடு, கண்ட இடத்துல சாப்பாடு போட்டுடுறா, திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, பொழுது போகாமல் பஜனை பண்ண வேண்டியது. இவாளுக்கு போகிற இடத்துல வேட்டி கொடுக்குறா, உபச்சாரம் பண்ணுறா. இப்படியே தின்னு பழகிவிட்டான்னு நாஸ்திகம் பேசுகிறான் பாருங்க இன்னைக்கு. இது மாதிரி அவர் நினைச்சாரா அன்னைக்கு? இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவன் பண்ணுற காரியம். நமக்கு எத்தனை காரியம் இருக்கு.
அப்படின்னு அவளெல்லாம் வெட்கத்தை விட்டு காலில் சலங்கையை கட்டி இன்னும் நர்த்தனம் பண்ணிட்டு இப்படி பஜனை பண்ணும்போது அதை பார்த்து கூட நான் பஜனை பண்ணாம தானே போனேன். லஜ்ஜைய விட்டுனா, லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டிண்டு சாதுக்களோட கூட சத்சங்கத்தில் சேர்ந்து பகவன் நாமம் சொல்லி நர்த்தனம் பண்ணாமல் மோசகோதெனல்லோ நானு மோசகோதெனல்லோ இது மாதிரி ஒரு நாள் 2 நாளா நான் ஏமாந்துருக்கேன், மோசம் போயிருக்கேன். எதை இழந்தாலும் சம்பாதிச்சிட முடியும், ஆயுசை தவிர. எல்லாருக்கும் ஆசையா தான் இருக்கு. நித்திய யௌவனன்னு ஊதுகாடு வெங்கடகவி சுவாமியை வர்ணிச்சா மாதிரி, கிருஷ்ணனை வர்ணிச்சா மாதிரி பால்யமா இருக்கணும்னு எல்லாருக்கும் தான் ஆசையா இருக்கு. சுவாமி பரதன்ட்ட சொல்லலையா ராமாவதாரத்தில், ஆயுசு உட்காண்டாலும் நின்றுண்டாலும் படுத்துட்டாலும் கோமால இருந்தாலும் போயின்னு இருக்கும்டாங்கிறார். ஸ்திதஸ்ய கதஸ்ய. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.